ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா. இது சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை 10 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கசூரி மேத்தி. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். சன்னா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்து குக்கரில் போட்டு அது மிதக்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி 10 விசில் விட்டுருங்க. ஓகே, 10 விசில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக இருக்கணும். இன்னொரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஆனியனில் பாதி ஆனியனை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 கரண்டி ஆயில் ஆட் பண்ணி பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சன்னாவை அந்த குக்கரில் உள்ள தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா பவுடர் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சன்னா பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கசூரி மேத்தி கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு சன்னா மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதோட சன்னா மசாலா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.